ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இது வந்து லீட் கோடோட 69th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவன் நான் நெகட்டிவ் இன்டீஜர் எக்ஸ், அதாவது எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அது இன்டீஜர் வேரியபிள். அது வந்து நான் நெகட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஜீரோக்கு மேலே மட்டும்தான் இருக்கும். ரிட்டன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ரவுண்டட் டவுன் டு த நியரஸ்ட் இன்டிஜர். ரவுண்ட் டவுன் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது பாயிண்ட்டில் உங்களுக்கு டெசிமல் வேல்யூ வரும் பார்த்தீங்களா. ஸோ அது அப்படி பண்ணாமல் இன்டிஜர் வேல்யூவில், அதாவது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 8க்கு வந்து ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு சொல்லி வராது. உங்களுக்கு என்னென்னு வரும்னா 2.82842 அப்படின்னு சொல்லி டெசிமல் நம்பர்ஸில் கொஞ்சம் நிறையா வரும். அப்படி ரிட்டர்ன் பண்ணாமல் வெறும் 2ங்கிறது மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ மஸ்ட் நாட் யூஸ் எனி பில்ட் இன் எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஆப்ரேட்டர். அதாவது இப்போ நீங்கள் பைத்தான்லேயோ C++லையோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களே இன்பில்ட்டாக மெத்தட் வந்து நமக்கு இருக்குது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்களே ஒரு லாஜிக் பில்ட் பண்ணி யூஸ் பண்ணணும், ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். x = 4. 4க்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் என்ன வரும்? 2 × 2 4 வரும். அப்போ 2 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 ரிட்டர்ன் பண்ணோம். செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நம்ம இப்போ சொல்யூஷன் போடலாமா? சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ x = அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x = 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வரும்? 2ன்னு வரும். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கொயர் ரூட்டு எதுக்குள்ளே இருக்கும்? 4க்கு கம்மியாக மட்டும்தான் இருக்கும். எதுலேருந்து இருக்கும்? 1லேருந்து இருக்கும். ஏன்னா 0க்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 0 தான். அப்போ 1லேருந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் தான் இந்த 4ஓட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்துகிட்டு 1 × 1 என்ன? 1. ஓகேங்களா? அப்போ இது இல்லை. அப்புறம் 2 × 2 4. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாமா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன? 2. இப்போ இன்னொரு நம்பர் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 16 பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ x = 16 இருக்குது. இது ஸ்கொயர் ரூட் என்ன உங்களுக்கு வரும்? 4ன்னு சொல்லி வரும். இப்போ உங்களுக்கு எதுலேருந்து வரைக்கும் இருக்கும்? 1லேருந்து இப்படி போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்னா 16 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட் பண்ணால் நமக்கு வந்து 4 கிடைக்கும். அதாவது நீங்கள் ரிவர்ஸில் பண்ணும்போது, அதாவது நீங்கள் 16 ஸ்கொயர் ரூட் பண்ணுறீங்கன்னா எதை பண்ணுறீங்க? ஏதோ ஒரு நம்பரை அந்த நம்பரால் இன்டூ பண்ணியிருப்பீங்க. இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணப்போ 2 வந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? 2 × 2 பண்ணால் தான் 4 வருது. அப்போ 16 ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 4 வரும் நமக்கு. அப்போ 4 × 4 பண்ணால் தான் உங்களுக்கு 16 வரும். அப்போ அந்த 4 எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? 1 × 1 போட்டிங்கன்னா 1 தான் வரும். 2 × 2 போட்டால் 4 வரும். அடுத்து 3 × 3 போடணும், 9 வரும். அடுத்து மறுபடியும் 4 × 4 போட்டால் தான் உங்களுக்கு 16 வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணியிருக்கீங்க. இது 3 நம்பர் செக் பண்ணி 4வது நம்பர் செக் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி? என்னங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து பாதிக்கு பாதியாக குறைச்சிக்கலாம். பாதிக்கு பாதியாக குறைச்சாலே நமக்கு என்ன வரும்? டைம் காம்ப்ளெக்சிட்டி O(log n) அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இப்போ இது O(log n) அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பைனரி சர்ச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பைனரி சர்ச்னா என்ன? எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அது பாதியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செக் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 5 நம்பருக்குள்ளே தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. அது அந்த 5 நம்பர் தான் ஆன்சர் வரும். அப்படின்னா மிச்சருக்கு 5 நம்பர் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து பைனரி சர்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ அது மூலமா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இதில் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ 1 2 3 4 இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் 2 பாயிண்டர் வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஒன்று லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது, இன்னொன்று ரைட்டு கடைசி பார்க்குறது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லெஃப்ட்டு ரைட் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 வரும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? /2 போடுறேன். இப்போ இது சைடில் அப்படியே நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து ப்ரோக்ராமு, இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன். 1 + 4 / 2 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 5/2 வந்து 2.5 வரும். நீங்கள் இது டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கனால உங்களுக்கு என்ன மட்டும் வரும்? 2 மட்டும் வரும். ஓகேங்களா? இப்போ 2 மட்டும் வந்துருச்சா? இப்போ 2ங்கிறது தான் என்னன்னா மிடில் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மிடில் வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ மிடில் வேல்யூங்கிறது இது.
இது வந்து எம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து 2 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2வை நம்ம என்ன பண்ணோம், எந்த நம்பர் வருதோ அதால் இன்ட்டு பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கிடைக்குமா? அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மிடில் வேல்யூ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, மிடில் வேல்யூவை, அதாவது இந்த மிடில் வேல்யூ ஸ்டார் மிடில் வேல்யூ, அதாவது இதைவே 2 தாட்டி இன்ட்டு பண்ணுறேன். இது எதுக்கு ஸ்டோர் பண்ணுறேன்னா, ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டில் இப்போ உங்களுக்கு என்னென்ன வரும், 2 × 2 வந்து 4ன்னு சொல்லி வருமா? இப்போ அடுத்து இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் கம்பேர் பண்ணுறேன். எதோட கம்பேர் பண்ணுறேன், அவங்க கொடுத்துருக்க எக்ஸோட கம்பேர் பண்ணுறேன், அதாவது இந்த 4ஓட கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இஃப் ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் இந்த எக்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எதை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இந்த மிடில் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரிட்டர்ன் ஆஃப் மிடில் வேல்யூ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிளில், அதாவது இதை வச்சு ட்ரை பண்ணுவோமா? செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணுவோம். செகண்ட் எக்ஸாம்பிள் 8 கொடுத்துருக்காங்களா, 8 வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்போ x is equal to 8. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் ரூட் போட்டால் அவங்க என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, 2ங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு 8னா எப்படி வரும், 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த ஏதாவது ஒரு நம்பரில் தான் நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் லெஃப்ட்டுக்கு இது எடுத்துக்கிறேன், L1ங்கிறது எடுத்துக்கிறேன், 8 வந்து ரைட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், L + R டிவைடட் பை 2 போட்டிருக்கோமா? அப்போ L + R டிவைட் பை 2னா 1 + 8 டிவைட் பை 2 வந்து 9/2. உங்களுக்கு 9/2 வந்து உங்களுக்கு என்னென்னு வரும், 4ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 தான் நமக்கு மிடில் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ மொத்தம் 3 கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல நான் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 கண்டிஷன் என்னென்னா, இஃப் இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மொத்தம் 3 கண்டிஷன் போடுறேன். என்னென்னா, இஃப் ஸ்கொயர் ரூட் வந்து அந்த எக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எல்ஸ் இஃப்ல இன்னொரு கண்டிஷன் என்ன போடுறேன்னா, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எக்ஸோட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸோட கம்மியாக இருக்குன்னு சொல்லி போட்டேன்னா, அதாவது இங்கே வந்திருக்க ஸ்கொயர் ரூட், அதாவது 4 இருக்கா, 4 × 4 16 வருமா? இந்த 16 வந்து இந்த எக்ஸோட வேல்யூவோட கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ நான் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்டை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அடுத்து கொண்டு வரணும். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே செக் பண்ணியாச்சு மிடில் வேல்யூவை. இப்போ நம்ம அடுத்து கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிடில் +1ங்களா? இப்போ எல்ஸ் கண்டிஷன். கடைசி கண்டிஷன் என்ன, இது வந்து எக்ஸோட கம்மியாக இருந்தால். இப்போ எக்ஸோட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், இப்போ அதாவது கொடுத்துருக்க எக்ஸோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைட்டை மிடிலுக்கு இந்த சைடு கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மிடில் வேல்யூ செக் பண்ணிச்சு, அதாவது கம்மி பண்ணுறோம். அதாவது ஒரு செட்டையே நம்ம இது பண்ணிவிட்டு பாதிக்கு பாதியாக கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ ரைட் இஸ் ஈக்குவல் டு மிடிலுக்கு முன்னாடியா, அப்போ மிடில் -1. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இப்போ 4 இருக்கா? இப்போ இந்த 4 என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மிடில் இன்ட்டு மிடில், அதாவது 4 × 4 16 சொல்லிட்டு வரும். அப்போ இந்த 16 வந்து இந்த கண்டிஷன் உங்களுக்கு என்ன வரும், கொடுத்துருக்கிறதே 8 தான், ஆனால் 16 அதிகமாக இருக்குது. அப்போ கடைசி கண்டிஷன் வருமா? கடைசி கண்டிஷன் வந்தால் உங்களுக்கு என்னென்னு வந்துடும், எல்லுங்கிற இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிட்டு ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரைட்டை வந்து இந்த 3க்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரைட் வந்து எதுக்கு வந்துடும், 3க்கு வந்துடும். இந்த ரைட்டு 3க்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ரைட் இருக்காது. இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த லூப், இப்போ லூப்பில் தானே போகிறோம், இது லூப். அடுத்த லூப்பில் உங்களுக்கு என்னென்னு வரும், லெஃப்ட் ப்ளஸ் ரைட் வந்து உங்களுக்கு என்ன, 1 + 3 = 1 + 3 = 4 டிவைடட் பை 2 = உங்களுக்கு 2ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது 2 2s are 4ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 4 வந்து 8 விட கம்மியாக இருக்கா? அப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷனை அடுத்து லெஃப்ட் வந்து மிடில் +1. நீங்கள் மிடில் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிடில் எங்கேவா மாறி இருக்கும்னா, இந்த 2 வந்து இங்கே வரும் மிடில், இந்த 2 வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கும். அதான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் 2ன்னு சொல்லி. அடுத்து இப்போ இந்த மிடில் வந்து 2 இருக்குது.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ரூட் வந்து 4 வந்து எக்ஸை விட கம்மியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இந்த இது வரும் மிடில் ப்ளஸ் சொன்னால், அப்போ எல் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆயிரும், மிடில்ங்கிற வேல்யூக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே எல்லுங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும், நோட் பண்ணிட்டு இருக்குமா, இப்போ 3 3 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மறுபடியும் லூப் போகும். ஏன்னா நம்ம என்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஒயில் லூப்பில் கொடுத்துருப்போம்னா, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ என்ன கண்டிஷன் ஒயில் லூப்பில் கொடுத்துருக்கோன்னா, இந்த லெஃப்ட்டும் இந்த ரைட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தால் அது வரைக்கும் ரன் ஆகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதனால வந்து மறுபடியும் லூப் போகும். இப்போ மறுபடியும் லூப் போகும். இப்போ லூப் என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட்டு ஒன்லியாக தான் நோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 3 3ன்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 3 + 3 என்ன வரும், 6ன்னு வரும். 6/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3ன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? 3ன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு 3 × 3 9 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ இந்த 9 வந்து எக்ஸ் வந்து பெருசாக இருக்குது, எக்ஸோட பெருசாக இருக்குது அப்படின்னா ஆரை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரோம். ஓகேங்களா? ஆரை வந்து ஒன்று மைனஸ் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஆர் என்ன ஆகும்னா இந்த 2க்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருமா, அப்போ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒயிலுங்கிறது ஃபெயில் ஆகிடும். ஏன்னா லெஃப்ட்டு வந்து ரைட்டை விட அதிகமாக இருக்குது இப்போ. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே எதை ரிட்டர்ன் பண்ணால் போதும், இந்த ரைட்டை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சராக. அப்போ கடைசியில் என்ன பண்ணிக்கலாம்னா ரைட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா கம்பைலரில் போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இப்போ 0வும் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதே ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஏன்னா 0க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் 0 தான் வரும், 1 ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் 1 தான் வரும். ஓகேங்களா? அதனால் வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதாவது சரி லெஃப்ட்டை வந்து நான் வந்து 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு லெஃப்ட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து ரைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ், அதாவது அந்த அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. அப்போ அது அந்த ரேஞ்சு தானே பார்த்தோம். இப்போ எக்ஸ் வந்து அதாவது ரைட்டு வந்து இந்த எக்ஸை டினோட் பண்ணும், எக்ஸோட வேல்யூ 8. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி லூப்பு அந்த ஒயில் லூப்பில் லெஃப்ட் வந்து ரைட்டோட கம்மியாக ஆர் ஈக்குவல் டு இருந்தால் வரும். இப்போ மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிற லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு டிவைடட் பை 2. இப்போ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மிடில் ஸ்டார் மிடில். ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்ன 3 கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ரைட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ரைட்டை நம்ம ஏன் ரிட்டர்ன் பண்ணுறோன்னா நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்களே, அதனால் இதை வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு 2 ரன் ஆயிடுச்சுங்களா. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா 4 வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதான் எனக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ 4க்கு உங்களுக்கு என்ன வரணும், 2 தான் வரணும். அப்போ 2 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணலன்னா இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் தனியாக நமக்கு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுங்களா. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன் ஆயிடுச்சு. 71% பீட் பண்ணு காட்டுது. அடுத்து 25% மெமரி வந்து எடுத்திருக்கு, 16.63 MB எடுத்திருக்கு. இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இன்பில்ட் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்களா ஒரு லாஜிக் கொண்டு வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டின் வரேன். அது வரைக்கும் பை.